வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஃப்ஓ ரூபாய் 15,000 ரூபாய் 30,000 புதிய விதி ஓய்வூதியம் உயர்வு ஊழியர்களுக்கு பெரிய மாற்றம் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனியார் துறை ஊழியர்களுக்கு மிகவும் முக்கியமான அப்டேட் வெளிவந்துள்ளது. நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த வருங்கால வைப்பு நிதி பிஎஃப் விதிமுறைகளில் மாற்றம் சார்ந்து அரசு பரிசீலனை செய்து வருகிறது. குறிப்பாக இபிஎஃப்ஓவின் கீழ் நிர்ணயம் செய்யப்பட்ட ஊதிய உச்சவரம்பை உயர்த்தக்கூடிய திட்டம் கவனத்தை பெற்றுள்ளது. தற்போது 15,000 ரூபாயாக உள்ள இந்த வரம்பு 25,000 முதல் 30,000 ரூபாய் வரை உயர்த்தப்படலாம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. கடந்த பல ஆண்டாக ஊழியர்களின் சம்பளம் உயர்ந்தாலும் இந்த உச்சவரம்பு மாற்றமில்லாமல் இருப்பது குறித்து பல தரப்பிடமிருந்து கோரிக்கைகள் வலுத்து வந்தன. இந்த ஊதிய உச்சவரம்பு கடைசியாக 2014ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்டது. அப்போது அது 6,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. அதற்கு பின்பு இந்தியாவில் சம்பள நிலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளன. ஆனால் இபிஎஃப்ஓ விதிகளில் அதற்கேற்றவாறு மாற்றங்கள் செய்யப்படவில்லை. பல ஊழியர்கள் இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தின் முழு பயனை பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை இஎஸ்ஐசி திட்டத்தில் தற்போது ரூபாய் 21,000 வரை ஊதிய வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு அமைப்புகளின் வரம்புகளை ஒரே அளவிற்கு கொண்டு வருவதற்கு அரசு ஆலோசனைகள் நடத்தி வருகிறது. ஊதிய உச்சவரம்பை உயர்த்த வேண்டிய அவசியம் பல காரணங்களால் உருவாகியுள்ளது. முதன்மையாக தற்போதைய பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் பழைய வரம்பு நடைமுறைக்கு ஏற்றதாக இல்லை. மேலும் அதிக சம்பளம் பெறும் பல ஊழியர்கள் இபிஎஃப் திட்டத்தின் முழு பாதுகாப்பு வட்டத்திற்கு புறம்பாக செல்லும் அபாயம் உள்ளது. அனைவரையும் சமூக பாதுகாப்பு வலையமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற அரசின் நோக்கத்திற்கு இது முக்கியமானது. இதனால் அதிகமான தொழிலாளர்கள் முறையான பணியாளர் அமைப்பில் சேர்ந்து ஓய்வுக்கால நிதியை பாதுகாப்பாக உருவாக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் ஊழியர்களுடைய பிஎஃப் சேமிப்பு தொகை கணிசமாக அதிகரிக்கும். அதேபோல் ஓய்வூதிய தொகை உயர வாய்ப்புள்ளது. தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 உள்ள நிலையில் ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டால் அதிலும் மாற்றங்கள் ஏற்படலாம். இது ஓய்வுக்கு பின்பு நிலையான வருமானத்தை உறுதி செய்ய உதவும். ஆனால் இதன் மறுபுறமாக நிறுவனங்களின் மீது செலுத்த வேண்டிய பங்களிப்பு அதிகரிப்பதால் அவர்களுக்கு கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கூட சமீபத்தில் முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்கிறது. அதிகரித்து வரும் சம்பள நிலைகள் மற்றும் பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த உச்சவரம்பை புதுப்பிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. இதன் அடிப்படையில் மத்திய அரசு தற்போது பல்வேறு உள்வாதத்தில் ஈடுபட்டு வருகிறது. மாநிலங்களின் சம்பள நிலை, தொழிலாளர் அமைப்பு, நிறுவனங்களின் திறன் ஆகிய அனைத்தையும் கருத்தில் கொண்டு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மொத்தத்தில் இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பு உயர்வு என்பது வெறும் விதிமுறை மாற்றம் மட்டுமல்ல. இது கோடிக்கணக்கான தனியார் துறை ஊழியர்களுடைய எதிர்கால நிதி பாதுகாப்பை நிர்ணயிக்கும் முக்கிய தீர்மானம். இந்த மாற்றம் அமலுக்கு வந்தால் பிஎஃப் சேமிப்பு அதிகரிப்பு, ஓய்வூதிய உயர்வு, சமூக பாதுகாப்பு விரிவாக்கம் போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். அதே நேரத்தில் நிறுவனங்களுக்கு புதிய சவால்கள் உருவாகும். எனவே இந்த முடிவை அரசு விரைவில் எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு தற்போது அதிகரித்துள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.